ஹாய், டாக்டர் ஸ்ரீனிவாஸ், பீடியாட்ரிக் கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன். இந்த சின்ன பசங்க, எஸ்பெஷலி 1லேருந்து ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க, அவங்க டெவலப்மெண்டல் ஃபேஸில் போயிட்டே இருக்க சொல்ல எல்லாத்தையும் எடுத்து வாயில் டேஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு டெண்டன்சி இருக்கும். இது எல்லாமே எடுத்து நம்ம ஓரல் எக்ஸ்ப்ளரேஷன் ஃபேஸ்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் எதிர்பாராத விதமாக துருன்னு இருக்கிற பசங்க, சில பசங்க எல்லாத்தையுமே முழுங்கிடும். என்னென்ன முழுங்கிருக்கு தெரியுங்களா? சாவி, பூட்டு, AA பேட்டரி, AAA பேட்டரி, டிஸ்க் பேட்டரி, காயின், இருக்கிறதுலையே ரொம்ப காமனஸ்ட் காயின். இப்போ சமீபத்தில் ஒரு ஃபுல் செயின் பெண்டன்ட்டோட அப்படியே முழுங்கி ஒரு பாப்பா வந்துருச்சு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா பெண்டன்ட் இங்கே அப்படியே உணவு குழாயில் சிக்கி நிற்கிது, செயின் அப்படியே தொங்கிக்கிட்டு வயிற்றுக்குள்ளார நிற்கிது. இதில் வர்ற அவங்க பேரண்ட்ஸோட ஆங்ஸைட்டி, எப்போ நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். சில டைம் சின்ன ஃபாரின் பாடியாக இருந்துச்சுனாலோ, ஒரு நம்ம குடலுக்கு பிரச்சனை பண்ணாத ஒரு ஃபாரின் பாடி, ஒரு சிம்பிள் காயின் மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த உணவு குழாயை தாண்டிடுச்சுன்னா, வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக அந்த காயின் வெளியில் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுவே கூர்மையான ஒரு பொருளாக இருந்துச்சுனாலோ, இல்லாட்டி நம்ம குடலுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுற ஒரு பொருளாக இருந்துச்சுனாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரி லீக் ஆகலாம், டபுள் மேக்னெட் இன்ஜெக்ஷன், அதனால் கொஞ்சம் நெக்ரோசிஸ் வரலாம், இல்லாட்டி ரொம்ப லாங் ஆப்ஜெக்ட் தன்னால் அது வெளியே வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணினாலோ, இல்லாட்டி உணவு குழாய்க்குள்ளேயே சாப்பிட முடியாத அளவுக்கு இங்கேயே ஃபிட்டாகிற ஆப்ஜெக்டாக இருந்தாலோ, எண்டோஸ்கோபி மூலியமாக வெவ்வேறு டிவைசஸ் நம்ம கிட்ட இருக்கு, சேஃபாக அதை ரிட்ரீவ் பண்ணிடலாம். இதனால எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முடிஞ்ச மட்டும் இந்த சின்ன பசங்க 1 to 5 years உள்ள இருக்கிற பசங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க கையில் முடிஞ்ச மட்டும் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா.